இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ நம்ம ஜானகியோட மனசை மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஜானகியோட மனசு இப்போ கொஞ்சம் கூட மாறல அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கவே நடந்திருக்காது. அதாவது நம்ம இலக்கியாவ இங்க கோவிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட சத்தியம் வாங்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே முறியடிச்சது மட்டும் இல்லாம, இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு ஒரு சரியான பிளான போட்டு அடுத்தடுத்த விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டாளோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அஞ்சலிய அதாவது கார்த்திக் கிட்ட இருந்து அஞ்சலிய பிரிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி கிடையாது. அப்படியே இருக்குன்னா அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான். அவ இவ்ளோ நாளா திருந்தாம அவ கார்த்திக்கோட மனச, இந்த குடும்பத்தோட நிம்மதிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்தா இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருன்னு வந்து எல்லாருமே முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இப்போ கொடி கட்டி பறந்துட்டு இருக்கா. அடுத்ததா அதாவது ஜானகியோட மனச மாத்தியாச்சு. இனிமே ஜானகியோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லி நேரா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போ கார்த்திக்க பார்க்கறதுக்காக ஆபீஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறா இந்த அஞ்சலி. கூடவே கையில வந்து பார்த்தீங்கன்னா பொக்கேவும் எடுத்துட்டு போய் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக், நான் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய தப்பு பண்ணிட்டேன். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். நான் சமத்தா வந்து உங்க கூடவே இருக்கேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி அப்படியே முழுசா ஏத்துக்கிட்டாரா அப்படின்னா கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ஆபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு அவர் பாட்டுக்கு செவனேன்னு வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. பிரியா எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாம. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, இந்த மாரி தான் நான் திருந்திட்டேன் கார்த்திக். எனக்கு நீங்க வேணும். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மன்னிப்பு வந்து கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த பொக்கேவ வாங்குன கார்த்திக் வந்துட்டு தூக்கி விசிறி வச்சுட்டு, ஒழுங்கு மரியாதையா திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாரு அஞ்சலி, நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையே கிடையாது. பிரியா தான் என்னோட பொண்டாட்டி. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிரியா மட்டும் தான். நீ எல்லாம் வந்து எனக்கு தேவையே கிடையாது. நீ என்னதான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலும், உன்னெல்லாம் நம்ப போறதும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் என்னது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டா ஓகே தான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசாம இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.